வணக்கம் மக்களே, வீட்டில் இருக்கிற கோதுமை மாவு வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சிடலாங்க. குழந்தைங்க வரக்குள்ளே செஞ்சிடலாம். அதுக்கு ஒரு கப்பு கோதுமை மாவு, ஒரு ஸ்பூன் எள், ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, ஓமம் கொஞ்சம் போட்டுங்க. நான் நல்லா வாசனையாக இருக்குன்ட்டு நல்லா மாவை கலந்து விட்டுக்கோங்க. கலந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் ஊற்றுங்க, டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. நல்லா மாவு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கோங்க. நல்லா பிசைஞ்சிட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி மேலே அப்படியே மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் போல் மூடி வச்சுருங்க. நல்லா மாவு செட் ஆகட்டும். எனக்கு 4 உருண்டை வந்ததுங்க. கோதுமை மாவை தூவிக்கின்னு நல்லா கொஞ்சம் தின்னாக உருட்டிக்கோங்க. சப்பாத்தி நல்லா உருட்டிக்கின்னு உங்களுக்கு எந்த ஷேப்பு வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. குழந்தைங்க வர்றக்குள்ளே செஞ்சு வச்சோம்னா நல்லா சாப்பிடுவாங்க. குழந்தைங்க பசியோடு வருவாங்க ஸ்கூல் போயிட்டு. இது மாதிரி செஞ்சு வச்சுட்டோம்னா ஒரு 20 நிமிஷம் வேலை தாங்க செய்யுது. இது மாதிரி எத்தனை பேர் செஞ்சுருக்கீங்கன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதத்துக்கு விட்டிங்கன்னா எண்ணெய் காயட்டுங்க. அதுக்கு மேலே எண்ணெய் வச்சுட்டேன். காஞ்சின்னு இருக்குது. காஞ்சது ஒன்றா போடுங்க. பொரியட்டும். இந்த சைடு ஒரு திருப்புங்க, அந்த சைடு ஒரு திருப்புங்க. கொஞ்சம் இதை எடுத்துருங்க. இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.